அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மேக்ஸ் வீடியோ கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துட்டோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல் சம்ஸும் நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோல நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸை டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு எல்சிஎம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும். நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல் சம்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்ப எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா? ஏ பார்த்துட்டோன்னா 20 நாட்கள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1/20 எழுதிக்கலாமா? அடுத்து பி பார்த்துட்டோம்னா 30 நாட்கள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1/30 எழுதிக்கலாம். அதாவது ஒரு நாள் வேலை. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தா 60 கிடைக்குமா? நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல எல்சிஎம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். அதனால அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க டைம் அண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப 20க்கும் 30க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா 60 கிடைக்கும். ஓகேவா? இப்ப 20 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 3 தடவையா? அடுத்து 30 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும். நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதனால பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம 3 2 பிளஸ் பண்ணா 5 கிடைக்கும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய 60 அப்படியே வச்சுக்கலாம். இப்ப 5ஆல 60 டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5ஆல 5 அடிச்சா 1 டைம் கிடைக்கும். 60 5ஆல டிவைட் பண்ணா 12 டைம் கிடைக்குமா? சோ அப்ப நமக்கு கிடைச்சது பார்த்துட்டோம்னா 1/12. அப்ப அந்த 2 பேர் சேர்ந்து அந்த வேலைய 12 நாட்கள்ல நமக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 12 நாட்கள், ஆப்ஷன் பி. ஓகே, நமக்கு இந்த மாடல் சம்ம பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஈஸியான ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பார்த்துட்டோம்னா xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸுங்கிறத ஏவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒய்ங்கிறத பியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலா படி வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஸோ நமக்கு எக்ஸ் பார்த்துட்டோம்னா 20 நாட்கள் சொல்லியிருக்காங்களா? அடுத்து ஒய் பார்த்துட்டோம்னா 30 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸோ 2 வேல்யூம் பிளஸ் பண்ணணும். அதனால 20 பிளஸ் 30 எழுதலாமா? இல்ல டைரக்டா நீங்க 50ன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 5ஆல 20 டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்குமா? அடுத்து 4ஆல 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 நாட்கள் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஜஸ்ட் நீங்க எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 2வது சம். ஒரு ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஆனால் ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். இவ்விருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம XY ஃபார்முலா படி சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ XY ஃபார்முலா பார்த்துட்டோம்னா XY டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்யா? நமக்கு எக்ஸுங்கிறத நம்ம 4ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒய்ங்கிறத 12ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா 4 12 பிளஸ் பண்ணா 16 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்ப 4ஆல 16 டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும்? 4 டைம் கிடைக்குமா? அடுத்து 4ஆல 12 டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 நாள் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப எல்சிஎம் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க 2 ஸ்டெப்பும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கோ அந்த ஃபார்முலா படி நீங்க சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப எல்சிஎம் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா? நமக்கு மென் பார்த்துட்டோம்னா 4 நாட்கள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சொல்லியிருக்காங்க. அதனால 1/4 எழுதிக்கலாமா? அடுத்து உமன் பார்த்துட்டோம்னா அந்த வேலையை 12 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1/12 எழுதிக்கலாம்.
இப்ப 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தா 12 தானே கிடைக்கும். இப்ப 4 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 கிடைக்கும் பார்த்துட்டோம்னா, முன்னாங்கு 12, அப்போ 3 டைம். நமக்கு அந்த 2 பேர் சேர்ந்து வேலை செய்ய சொல்லியிருக்காங்க, அப்போ பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து 12ங்கிறது நம்ம 1ஆல பண்ணா 12 கிடைக்கும், அதனால 1 டைம். ஓகேவா? இப்ப 3 + 1 4 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 12 அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப 4ஆல 4 டிவைட் பண்ணா 1 டைம் கிடைக்கும். 12 நம்ம 4ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். அப்ப பார்த்துட்டோம்னா 1/3 கிடைச்சிருக்கா? சோ அப்ப 3 நாட்கள். ஓகேவா? அந்த 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா அந்த வேலைய 3 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்த சம். ஜஸ்ட் நீங்க எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடல் சம்ஸும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இல்ல நீங்க ஒவ்வொரு மாடலுக்கும் நீங்க தனித்தனி ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு சில ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஓகே, அடுத்த சம். ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை ராதா 6 நாட்களாகும். இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஆகாஷ் பார்த்துட்டோம்னா 3 நாட்கள் சொல்லியிருக்காங்க, அதனால 1/3 எழுதிக்கலாமா? அடுத்து ராதா பார்த்துட்டோம்னா 6 நாட்கள் சொல்லியிருக்காங்க, அதனால 1/6 எழுதிக்கலாமா? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஃபார்முலா பார்த்துட்டோம்னா xy டிவைட் பை x + y. இப்ப நமக்கு x பார்த்துட்டோம்னா 3 நாள்னு எடுத்துக்கலாம், y பார்த்துட்டோம்னா 6 நாள்னு எடுத்துக்கலாம். சோ 3 × 6 டிவைட் பை 3 + 6. சரி, இப்ப சால்வ் பண்ணலாமா? இப்ப 3 6 பிளஸ் பண்ணா 9 கிடைக்குமா? 3ஆல 9 டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். 3ஆல 6 டிவைட் பண்ணா நமக்கு 2 டைம் கிடைக்குமா? சோ அப்ப அந்த 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இப்ப ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து இப்ப எல்சிஎம் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா? சோ நமக்கு 3 6க்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு 12 கிடைக்குமா? இல்ல 6 தான் கிடைக்கும். சோ 3 6க்கு எல்சிஎம் எடுத்தா 6 கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப பார்த்துட்டோம்னா 3 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 2 தடவையா? அடுத்து 6ங்கிறது 1 டைம் மல்டிபிள் பண்ணா 6 தான் கிடைக்கும், அவ்வளவுதான். இப்ப 2 1 பிளஸ் பண்ணா 3 கிடைக்கும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய 6 அப்படி எடுத்துக்கலாம். 3ஆல 6 டிவைட் பண்ணா நமக்கு 1/2 கிடைக்குமா? அப்ப பார்த்துட்டோம்னா 2 நாட்கள்ல அந்த வேலையை அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 2 நாட்கள், ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பர். 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து இவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் கொடுத்திருந்தாங்க, அடுத்து பேர் கொடுத்திருந்தாங்க, இல்லைன்னா A and B கொடுத்திருந்தாங்க. இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 10 ஆண்கள் 15 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப பார்த்துட்டோம்னா இதை எக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 15 பெண்களை நம்ம ஒய்யா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த நம்பர்ஸ் கொடுத்தனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ இப்ப நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா xy டிவைட் பை x + y. ஓகே, நமக்கு x பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 15ன்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது 15 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதே போல 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ அப்ப பார்த்துட்டோம்னா 12ஆல மல்டிபிள் பண்ணணும். நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா அடுத்து x + y. அப்ப 15 + 12, அவ்வளவுதான். சோ இப்ப எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தலாமா? 15 12 பிளஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 27 கிடைக்குமா? ஓகே, டிவைட் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 3ஆல 15 அடிச்சா 5 டைம் கிடைக்கும். 27 3ஆல அடிச்சா 9 டைம் கிடைக்கும். அடுத்து 12 3ஆல டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். 9 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். இப்ப பார்த்துட்டோம்னா 5 × 4 இருக்கு, அடுத்து டிவைட்ல 3 இருக்கு. சோ மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 5 × 4 டிவைட் பண்ண 3. சோ பார்த்துட்டோம்னா 5 20, 20க்கு கீழே 3 இருக்கு. சோ டிவைட் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 5 3 15 கிடைக்கும், 6 3 18. அப்ப பார்த்துட்டோம்னா 6 டைம்.
பேலன்ஸ் நமக்கு 2 இருக்கு. ஏன்னா 5 பாஞ்சு 18 ஆயிடும். 70ங்கிறது நமக்கு டிவைட் ஆகாது. இதுவே 21 இருந்துச்சுன்னா நம்ம 7ன்னு ஆன்சர் கொடுத்துருக்கலாம். நமக்கு 18 கிடைச்சிருச்சு. அடுத்து பார்த்துட்டோம்னா 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு எத்தனை நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டோம்னா 6 2/3 நாட்கள். ஓகேவா? ஆப்ஷன் சி. இல்ல நீங்க இந்த சம்க்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஜஸ்ட் இந்த சம் நம்ம 3 சம் நம்ம எல்சிஎம் எப்படி எடுத்து சால்வ் பண்ணணும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால இந்த சம்மை நீங்க எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த சம். ஏ என்பவர் ஒரு வேலையை 30 நாட்கள் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 40 நாட்கள் செய்து முடிப்பார். ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். இப்ப நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணியே சால்வ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா பார்த்துட்டோம்னா xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்யா. நம்ம ஏவை எக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பியை ஒய்யா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா 30 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பி பார்த்துட்டோம்னா 40 நாட்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய், அதனால ரெண்டுமே பிளஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 30 40 பிளஸ் பண்ணா 70 ஆகுமா? அவ்வளவுதான். ஸோ இப்போ சால்வ் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜேருக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து 30 4ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 3 12, அப்ப 120 கிடைக்கும். டிவைட்ல நமக்கு 7 இருக்கு. இப்ப 7ஆல 120 டிவைட் பண்ணிட்டா போதும், நமக்கு எத்தனை நாட்கள்னு தெரிஞ்சிடும். ஸோ டிவைட் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 120 7ஆல டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 12 கூட பண்ணலாமா? நமக்கு 12ன்னா ஒரு டைம் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா 12ங்கிறது நமக்கு 7ஆல டிவைட் ஆகாது. அதுவே 1ஆல 7 மல்டிபிள் பண்ணா 7 கிடைக்கும். இப்ப 12க்கும் 7க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 5. அடுத்து மேல இருக்கக்கூடிய 0 அப்படியே கீழே கொண்டு வந்துக்கலாமா? இப்ப நம்ம 50 7ஆல டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 7 7ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 49 கிடைக்குமா? ஸோ டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 1 மட்டும்தான். ஸோ டோட்டலா 17 டைமா? அப்ப நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணிருக்கோம்னா 17 டைம். மீதி பார்த்துட்டோம்னா 1 கிடைச்சிருக்கு. எந்த வேல்யூவால மல்டிபிள் பண்ணிருக்கோம்னா 7ஆலயா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 17 1/7 நாட்கள். ஆப்ஷன் பி. ஜஸ்ட் இந்த டிவைட் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாடல் சம்ஸும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாதி செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்ல நமக்கு நாட்கள் பேஸ் பண்ணி கொடுத்திருந்தோம். இப்ப பார்த்துட்டோம்னா அவர்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். ஓகே, நமக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம்னா xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்யா. ஓகே, இப்ப ஃபார்முலா படியே சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, நமக்கு எக்ஸ் பார்த்துட்டோம்னா 4 மணின்னு எடுத்துக்கலாம். அடுத்து யுவன் பார்த்துட்டோம்னா ஒய்யா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பார்த்துட்டோம்னா 4 மணி, அடுத்து ஒய் பார்த்துட்டோம்னா 6 மணி. ஓகேவா? அடுத்து ரெண்டுமே பிளஸ் பண்ணணும். ஸோ பார்த்துட்டோம்னா 4 × 6 டிவைட்ல 10 கிடைக்குமா? ஏன்னா ரெண்டு வேல்யூஸும் பிளஸ் பண்ணும்போது 10 கிடைக்கும். ஓகே, இப்போ டிவைட் பண்ணிடலாமா? ஸோ டிவைட் பண்ண நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 2ஆல 6 டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். 10 2ஆல டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அதனால 4 3ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 5ஆல டிவைட் பண்ணிடலாம். 4 3ஆல மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும். அடுத்து 5ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 5ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 2 டைம்னா 10 கிடைக்குமா? அடுத்து பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 2 இருக்கு. ஏன்னா நமக்கு 10 கிடைச்சிருச்சு. ஆனா மீதி 2 இருக்கு. ஏன்னா டோட்டலா 12 நம்ம 5ஆல டிவைட் பண்ணணும். நம்ம 5 2ஆல மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்கும். மீதி பார்த்துட்டோம்னா 2 இருக்கா? ஸோ 2 நம்ம 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு 0.4 கிடைக்கும். அவசரப்பட்டு நீங்க 2.4 கிடைச்சனால 2 மணி 40 நிமிஷம்னு சொல்லிடக்கூடாது. அது நமக்கு தப்பான ஆன்சர். ஓகேவா? நமக்கு பாயிண்ட்ல கிடைச்சதுன்னா அந்த வேல்யூவை நம்ம நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு 60ஆல மல்டிபிள் பண்ணணும். இப்ப பாத்துட்டோம்னா 2 டிவைட்ல 5 × 60. ஓகேவா?
சரி, இப்ப 60ஆல கன்வெர்ட் பண்ணலாமா? இப்ப மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 5ஆல 60 டிவைட் பண்ணா 12 கிடைக்கும். 2ஆல 12 மல்டிபிள் பண்ண 24 கிடைக்குமா? சோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 2 மணி 24 நிமிடம். ஓகேவா? அவ்வளவுதான். அவசரப்பட்டு நீங்க 2.4 கிடைச்சதுன்னா அதை அப்படியே நீங்க ஆப்ஷன் பி ஆன்சரா கொடுத்துட கூடாது. அது நமக்கு தப்பான ஆன்சர். இல்ல நீங்க 0.4 கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். ஜஸ்ட் இதை 60ஆல மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். 60ஆல மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 24 கிடைக்கும். ஓகேவா? பார்த்துட்டோம்னா 4 6ஆல மல்டிபிள் பண்ணணும். 5 20, 6 24. அப்ப நமக்கு பாயிண்ட்ல இருக்கிறதுனால நமக்கு 24 கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 2 மணி 24 நிமிடம். ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த ஜஸ்ட் இந்த இடத்துல பாயிண்ட்ல கிடைக்கிறதுனால நம்ம 60 நிமிஷத்தால மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, அடுத்த சம். ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ, பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பர். சி மற்றும் ஏ அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பர் எனில் ஏ, பி, சி மற்றும் சி மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா 2 பேரை சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்க. அடுத்து ஃபைனலா பார்த்துட்டோம்னா ஏபி மற்றும் சி 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப எல்சிஎம் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாமா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. எந்த சம் நமக்கு டிஃபரெண்டான மாடல். ஓகேவா? ஸோ எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா? நமக்கு ஏ அண்ட் பி பார்த்துட்டோம்னா 12 நாள் சொல்லியிருக்காங்களா? 2 பேர் சேர்ந்து 12 நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. அதனால 1/12 எழுதிக்கலாமா? அடுத்து பி அண்ட் சி பார்த்துட்டோம்னா 15 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ பி அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அடுத்து சி அண்ட் ஏ பார்த்துட்டோம்னா அதே வேலையை 20 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அதனால 1/20 எடுத்துக்கலாம். இப்ப நம்ம 12, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்தா 60 கிடைக்குமா? 12, 15, 20 எல்சிஎம் எடுத்தா 60 கிடைக்கும். இப்ப நம்ம 12 எந்த எண்ணால மல்டிபிள் பண்ணும்போது 60 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது 60 கிடைக்கும். அடுத்து 15 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்குமா? அடுத்து 70 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும். எதுக்காக நம்ம பிளஸ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா ஏ, பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் கேட்டிருக்காங்க. அதாவது 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம பிளஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பார்த்துட்டோம்னா 70னா 3 டைம் கிடைக்கும். நம்ம 30ன்னு எழுதிட்டு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பிளஸ் பண்ணலாமா? இப்ப பார்த்துட்டோம்னா 5 4 பிளஸ் பண்ணா 9 கிடைக்கும். அடுத்து 3 பிளஸ் பண்ணா 12 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 60 அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப 12ஆல 60 அடிச்சா நமக்கு 1/5 கிடைக்குமா? ஏன்னா 12ஆல 12 டிவைட் பண்ணா 1 டைம் கிடைக்கும். 60 நம்ம 12ஆல அடிச்சா 5 டைம் கிடைக்கும். அவசரப்பட்டு உங்களுக்கு இப்ப 5 நாட்கள் கிடைச்சனால நமக்கு சம்ல ஆப்ஷன்ல 5 நாள்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஆன்சரை நீங்க டிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா ஏ ஒரு 2 டைம் வந்திருக்காங்க. அதே போல பியும் 2 டைம் வந்திருக்காங்க. அடுத்து சியும் 2 டைம் வந்திருக்காங்க. அதனால கிடைச்ச 5 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அப்ப 2ஆல மல்டிபிள் பண்ணா 10 நாட்கள் கிடைக்குமா? அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 10 நாட்கள். ஓகேவா? அவசரப்பட்டு நீங்க 1/5 கிடைச்சனால அதை ஆன்சரா கொடுத்தீங்கன்னா அது நமக்கு தப்பு. ஓகேவா? ஜஸ்ட் கிடைச்ச வேல்யூவை நம்ம மறுபடியும் 2ஆல மல்டிபிள் பண்றோம். எதனாலன்னா நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா 2 டைம் வந்திருக்காங்க. அதே போல பி பார்த்துட்டோம்னா 2 டைம் வந்திருக்காங்க. அடுத்து சி பார்த்துட்டோம்னா 2 டைம் வந்திருக்காங்களா? சி இப்ப பார்த்துட்டோம்னா எல்லாருமே 2 டைம் வந்திருக்காங்க. அதனால கிடைச்ச வேல்யூவை 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 10 நாட்கள்.
ஜஸ்ட் எல்சிஎம் கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா டிவைட் பண்றோம். அதுக்கப்புறமா 2ஆல மல்டிபிள் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம் சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 10 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 15 நாட்களிலும் சியும் ஏயும் சேர்ந்து 18 நாட்களிலும் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம எல்சிஎம் எடுத்து டிவைட் பண்ணிட்டு ஃபைனலா எத்தனை தடவை ஒவ்வொருத்தர் ரிப்பீட் ஆயிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த வேல்யூவால மல்டிபிள் பண்ணிட்டா போதும். நமக்கு ஏ பிளஸ் பி பார்த்துட்டோம்னா 10 நாட்கள் சொல்லியிருக்காங்களா, அதனால 1/10 எழுதிக்கலாமா. அடுத்து பி பிளஸ் சி பார்த்துட்டோம்னா 15 நாட்கள் சொல்லியிருக்காங்க, அதனால 1/15 எழுதிக்கலாம். அடுத்து சி பிளஸ் ஏ பார்த்துட்டோம்னா 18 நாட்கள் சொல்லியிருக்காங்க, அதனால 1/18. இப்ப நம்ம 10, 15, 18க்கு எல்சிஎம் எடுக்கலாமா. சோ எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 10, 15, 18. சோ பாத்துட்டோம்னா 90 கிடைக்குமா. ஓகே, இப்ப சால்வ் பண்ணிடலாம். இப்ப நம்ம 10 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 9 டைமா. நமக்கு 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க, அதனால பிளஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்து 15 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 4 டைம்னா 60, 6 டைம்னா 90 கிடைக்குமா. அடுத்து 18 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா நமக்கு 10 டைம்னா 180, அப்ப 5 டைம்னா 90 கிடைக்கும், அவ்வளவுதான். சோ இப்ப பிளஸ் பண்ணலாமா. எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 9, அடுத்து 6 பிளஸ் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்கும். அடுத்து 5 பிளஸ் பண்ணா 20 கிடைக்குமா. அப்ப 20/90 இருக்கும். பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சோம்னா அடுத்து 2/9 இருக்கு. இப்ப நம்ம இதை டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 4.9 கிடைக்குமா. ஓகே, இப்ப நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா ஏ ஒரு டைம், அடுத்து 2 டைம் வந்திருக்காங்க. அதே போல பி 2 டைம் வந்திருக்காங்களா, அடுத்து சியும் 2 டைம் வந்திருக்காங்க. அதனால 4.9 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும். ஸோ 4.9 சரி 9 நம்ம டிவைட் பண்ணா 4.5 கிடைக்குமா. ஏன்னா 9 நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது 4.5 கிடைக்கும். ஜஸ்ட் கிடைச்ச வேல்யூவை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்றோம். அப்ப பார்த்துட்டோம்னா 8, அடுத்து 1, அப்போ டோட்டலா 9 தான். ஸோ அப்ப நமக்கு அவங்க 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா 9 நாட்கள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் எல்சிஎம் கால்குலேட் பண்றோம், அடுத்து டிவைட் பண்ணிட்டு கிடைச்ச வேல்யூவை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஒரு வேலையை ஏ டி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா. ஸோ பார்த்துட்டோம்னா ஏ பிளஸ் பி பார்த்துட்டோம்னா 8 நாட்கள்ல முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதாவது டோட்டல் ஒர்க். ஓகேவா. அடுத்து ஏ மட்டும் நமக்கு 12 நாட்கள்ல முடிப்பன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 2க்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 8, 12க்கு எல்சிஎம் எடுத்தா 24 கிடைக்குமா. இப்ப நம்ம 8 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்குன்னு பார்த்துட்டோம்னா 3 தடவையா. அடுத்த 12 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 24 கிடைக்கும். நமக்கு பி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதனால டோட்டல் ஒர்க்கோட ஏவோட வேலையை நம்ம மைனஸ் பண்ணும்போது பியோட வேலை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். நமக்கு டோட்டல் ஒர்க் பார்த்துட்டோம்னா 8 நாள் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 பேர் சேர்ந்து 8 நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல ஏவோட வேலையை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணும்போது பியோட வேலை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். சரி, இப்ப மைனஸ் பண்ணலாமா. பார்த்துட்டோம்னா 2ஆல 3 மைனஸ் பண்ணா 1 கிடைக்கும். அடுத்து கீழே 24 இருக்கு, அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 24 நாட்கள் தான். ஆப்ஷன் சி. இதுக்கு முன்னாடி சம்ல பார்த்துட்டோம்னா நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டனால
நம்ம xy டிவைட் பை x பிளஸ் ஒய் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா நமக்கு b மட்டும் எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா 8 நாள்ல முடிச்சிடுறாங்க. அந்த வேலையை a மட்டும் செஞ்சா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்களோ அதுக்கு எல்சிஎம் எடுத்து ஃபைனலா அந்த 2 வேல்யூக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்றோம். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 24 நாட்கள், ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்மாரியே தான். ஓகே, எல்சிஎம் கால்குலேட் பண்ணிடலாமா? நமக்கு ஏ பிளஸ் பி பார்த்துட்டோம்னா 16 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அதனால 1/16 எழுதிக்கலாமா? அடுத்து ஏ மட்டும் அந்த வேலையை 48 நாட்கள்ல முடிப்பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப 2 வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தா 48 தானே கிடைக்கும். இப்ப 16 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 48 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 3 தடவையா? அடுத்து 48ங்கிறது 1 டைம், அவ்வளவுதான். சோ நமக்கு பார்த்துட்டோம்னா பி மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால 2 வேல்யூ மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ 3 1ஆல மைனஸ் பண்ணா 2 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 48 அப்படி எடுத்துக்கலாம். இப்ப 2ஆல 48 டிவைட் பண்ணா நமக்கு 24 நாட்கள் கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 24 நாட்கள், ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். எல்சிஎம் கால்குலேட் பண்ண தெரிஞ்சுட்டா போதும், நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல் சம்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா 24 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றதா சொல்லிட்டாங்க. அடுத்து ஏ பிளஸ் பி பார்த்துட்டோம்னா 6 நாட்கள்ல வேலையை கம்ப்ளீட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப 6க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தா 24 தானே கிடைக்கும். இப்ப 6 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 5 20, 6 24. ஓகேவா? சோ 4 டைம் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்கும். அடுத்து 24ங்கிறது 1 டைம், அவ்வளவுதான். சோ நமக்கு பார்த்துட்டோம்னா பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ணும்போது 3/24 கிடைக்குமா? அப்ப 3ஆல 24 டிவைட் பண்ணா 8 டைம் கிடைக்கும். ஏன்னா 7 3 21 கிடைக்கும், 8 3 24. ஓகேவா? சோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 8 நாட்கள், ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார்கள். அதே வேலையை ஏ மட்டும் தனியே 18 நாளில் முடிப்பர் எனில் பி மட்டும் தனியே அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். ஜஸ்ட் நீங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சம்மை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணா கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாடல்லையும் குறைஞ்சது 5 சம்க்கு மேல நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு ஒவ்வொரு சம்ஸும் நீங்க ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த சம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஒவ்வொரு சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில சம்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா? சோ நமக்கு ஏ பிளஸ் பி பார்த்துட்டோம்னா 6 நாட்கள் சொல்லியிருக்காங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ மட்டும் தனியா 18 நாட்கள். சோ நம்ம 6க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்தா 18 தானே கிடைக்கும். சோ 6 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 3 தடவையா? அடுத்து 18ங்கிறது 1ஆல மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்கும். இப்ப 3 நம்ம 1ஆல மைனஸ் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? இப்ப 2ஆல 18 அடிச்சா 9 கிடைக்கும். அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 9 நாட்கள், ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம்.
ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் தனியே அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா? சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்மாரியே தான். நமக்கு ஏ பிளஸ் பி பார்த்துட்டோம்னா நமக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 4 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏ மட்டும் 12 நாட்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 12 தானே கிடைக்கும். அதாவது 4 12க்கு எல்சிஎம் எடுத்தா 12 தான் கிடைக்கும். 4 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 3 தடவையா? அடுத்து 12ங்கிறது 1 டைம் தான், அதனால அப்படியே எடுத்துக்கலாம். சரி, இப்ப 3 1ஆல மைனஸ் பண்ணா நமக்கு 2 கிடைக்குமா? அடுத்து 12ங்கிறது அப்படியே வச்சுக்கலாம். இப்ப 2ஆல 12 டிவைட் பண்ணா நமக்கு 6 டைம் கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 6 நாட்கள், ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 10 நாட்கள் ஆகிறது என்க. அதே வேலையை ஏ மட்டும் தனியே 15 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் தனித்து எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரி தான். நமக்கு எல்சிஎம் எடுத்து அதை மைனஸ் பண்ணிட்டா போதும். ஸோ ஏ பிளஸ் பி பார்த்துட்டோம்னா 10 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏ பார்த்துட்டோம்னா 15 நாட்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 30 கிடைக்குமா? சோ 10 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 3 தடவையா? அடுத்து 15 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்கும். சோ மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3ஆல 2 மைனஸ் பண்ணா, சரி 2ஆல 3 மைனஸ் பண்ணா 1 கிடைக்கும். கீழே இருக்கக்கூடிய 30 அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 1/30. அப்ப 30 நாட்கள். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 15 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 7வது சம்ல இந்த மாடல் சம்ஸை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அங்க கொடுத்திருக்கக்கூடிய சம் தான். ஆனா அந்த இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த சம்ல பார்த்துட்டோம்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 7வது சம் மட்டும் நீங்க அதுல எத்தனை நாட்கள்ல அவங்க 3 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ 7வது சம். ஸோ அந்த 3 பேர், அதாவது ஏ பிளஸ் பி 3 பேர் சேர்ந்து 10 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம மறுபடியும் எல்சிஎம் எடுத்து அந்த சம்க்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் தான் அதிகமாகும். அதனால ஜஸ்ட் அந்த சம் மட்டும் நீங்க 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. சேம் இங்க கொடுத்தக்கூடிய அதே சம் தான். ஆனா நமக்கு சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொருவரும் தனித்தனியா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா 10 நாட்கள்ல முடிப்பாங்க. இப்ப நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார்த்துட்டோம்னா 10 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நமக்கு சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனித்தனியா அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம ஏ எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணலாமா? ஜஸ்ட் டோட்டல் ஒர்க்கோட நமக்கு பி அண்ட் சியோட வேலையை மைனஸ் பண்ணும்போது ஏவோட பங்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். நமக்கு பி அண்ட் சி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா பி மற்றும் சி 15 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க தனித்தனியா எடுத்து எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். பார்த்துட்டோம்னா ஏ பிளஸ் பி 12 நாள் சொல்லியிருக்காங்களா? அடுத்து பி பிளஸ் சி 15 நாள் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பிளஸ் சி 70 நாள்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சம் சால்வ் பண்ண மாதிரியே தான். இன்னும் அந்த இடத்துல 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பியோட வேலை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க.
சேம் அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்ம தனித்தனியா கால்குலேட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப 3 பேர் சேர்ந்து 10 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த 10 நாட்கள் கூட நமக்கு பி அண்ட் சி ஓட வேலையை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஏ ஓட வேலை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம 3 பேர் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய நாட்கள் பார்த்துட்டோம்னா 10 நாட்கள். அடுத்து பி அண்ட் சி பார்த்துட்டோம்னா 15 நாட்களா. ஜஸ்ட் இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 30 கிடைக்குமா? இப்ப 10 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்கும். 15 2ஆல மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்கும். சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண மாதிரியே தான். ஓகே, இப்ப டிவைட் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 2ஆல 30 அடிச்சா 15 கிடைக்கும். 3ஆல 15 டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்குமா? சரி, இந்த இடத்துல மைனஸ்ல இருக்கா? பார்த்துட்டோம்னா நமக்கு எல்சிஎம் 30 கிடைச்சிருக்கு. 10ங்கிறது நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்கும். 15னா 2 டைம். ஸோ இப்ப பார்த்துட்டோம்னா 3 நம்ம 2 கூட மைனஸ் பண்ணும்போது 1 டைம் கிடைக்கும். டிவைட்ல 30 இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 30 நாட்கள். ஏ பார்த்துட்டோம்னா 30 நாட்கள்ல அந்த வேலையை தனியா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்து இப்ப பி கால்குலேட் பண்ணலாமா? ஸோ நமக்கு 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றதை பார்த்துட்டோம்னா 10 நாட்களா. அடுத்து பி கால்குலேட் பண்றதுக்கு ஏ அண்ட் சியோட வேலை எவ்வளோன்னு தெரிஞ்சா போதும். அதுக்கு நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஏ அண்ட் சி பார்த்துட்டோம்னா 20 நாட்களா. ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா நமக்கு 20 தான் கிடைக்குமா? ஓகே, இப்ப 10 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ண 20 கிடைக்கும். 20னா 1 டைம். ஓகேவா? அவ்வளவுதான். சரி, இப்ப மைனஸ் பண்ணா 1/20 கிடைக்குமா? அப்ப பார்த்துட்டோம்னா 20 நாட்கள்ல பி அந்த வேலையை தனியா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்து சி கால்குலேட் பண்ணலாமா? நமக்கு 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 10 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? அடுத்து சியை பொறுத்த வரைக்கும் ஏ மற்றும் பியோட வேலையை நம்ம டோட்டல் ஒர்க்கோட மைனஸ் பண்ணும் போது சியோட வேலை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? நமக்கு ஏ பிளஸ் பி பார்த்துட்டோம்னா 12 நாட்களா. ஓகே, இப்ப ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 12ங்கிறது நமக்கு 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் 0ல முடியும். அப்ப பார்த்துட்டோம்னா 60 கிடைக்குங்க. ஸோ நமக்கு எல்சிஎம் 60 கிடைச்சிருக்கு. 10 நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும். 12 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும். அப்ப மைனஸ் பண்ணா 1/60 கிடைக்குமா? அப்ப நமக்கு சி பார்த்துட்டோம்னா 60 நாட்கள், ஏ பார்த்துட்டோம்னா 30 நாட்கள், பி பார்த்துட்டோம்னா 20 நாட்கள். ஸோ பார்த்துட்டோம்னா 30, 20, 60 நாட்கள். ஓகேவா? ஸோ பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சி. நம்ம 7வது சம்ல உங்களுக்கு 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம 3 பேர் பிளஸ் பண்ணும்போது நமக்கு 10 நாட்கள் கிடைச்சிருந்துச்சு இல்லையா? இந்த சம்ல பார்த்துட்டோம்னா நமக்கு ஒவ்வொருத்தரும் எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம டோட்டல் ஒர்க்கோட நம்ம ஒவ்வொரு கால்குலேட் பண்ணும்போது அந்த பர்சனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பர்சனுக்கான நாட்களை நம்ம மைனஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்ப ஏக்கான நாட்கள் கால்குலேட் பண்றதுக்கு சம்ல கொடுத்திருக்கக்கூடிய பி அண்ட் சியோட நாட்களை நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ணி ஃபைனலா மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஏவோட வேல்யூ 30 நாட்கள் கிடைக்கும். அடுத்து பியோட நாட்கள் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு டோட்டல் ஒர்க் அதாவது 10 நாட்கள் கூட பிக்கு கால்குலேட் பண்றதுனால ஏ பிளஸ் சியோட வேலையை நம்ம எடுத்துக்கோம். ஏன்னா ஏ பிளஸ் சியை நம்ம மைனஸ் பண்ணும் போது அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேலை 10 நாட்கள்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுல ஏ பிளஸ் சியோட வேலை அதாவது 20 நாட்களுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணும்போது நமக்கு பியோட வேலை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அடுத்து சியோட வேலை கால்குலேட் பண்றப்போ அதே தான். இந்த இடத்துல நமக்கு சி கால்குலேட் பண்றதுனால டோட்டல் ஒர்க்கோட ஏ பிளஸ் பியை நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ணி ஃபைனலா மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 30, 20, 60 நாட்கள். ஓகேவா? ஆப்ஷன் சி. இதுக்கு முன்னாடி சம்னா நமக்கு 2 பேர் மட்டும் கொடுத்திருந்தாங்க, அதனால நம்ம அதை ஈஸியா சால்வ் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா 3 பேர் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சேம் நம்ம இங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே கான்செப்ட் தான் அங்கேயும். பார்த்துட்டோம்னா
டோட்டல் ஒர்க் கூட ஏவோட வேலையை நம்ம மைனஸ் பண்ணும்போது பியோட வேலை எவ்வளோன்னு தெரிஞ்சிடுமா? ஏன்னா நமக்கு ஏ பிளஸ் பி தான் 10 நாட்கள், அடுத்து ஏவோட வேலை 15 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை டோட்டல் ஒர்க் கூட ஏவோட வேலையை மைனஸ் பண்ணும்போது நமக்கு பியோட வேலை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதே போலதான் இந்த இடத்துலையும் நமக்கு டோட்டல் ஒர்க் கூட நமக்கு ஏவோட வேலை கால்குலேட் பண்றதுக்கு பி அண்ட் சியோட வேலையை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஏவோட வேல்யூ கிடைச்சிடும். அதே போல பியோட வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் ஒர்க் கூட ஏ அண்ட் சியோட வேலையை மைனஸ் பண்ணும்போது நமக்கான நாட்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்த சம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பர். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அதே வேலையை 6 மணி நேரத்திலும் முடிப்பர். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்ல நமக்கு 3 பேருக்கும் தனித்தனியா கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்துட்டோம்னா பி மட்டும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் 3 பேர் சேர்ந்து எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணணும். அப்பதான் நம்ம பியோட வேலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்கன்னு பார்க்கலாமா? பார்த்துட்டோம்னா ஏ என்பவர் 12 மணி நேரத்துல முடிப்பதா சொல்லிட்டாங்க. அடுத்து பி மற்றும் சி 3 மணி நேரம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஏ மற்றும் சி 6 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ பியோட அவர்ஸ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதாவது டோட்டல் ஒர்க் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? சோ நம்ம 3 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? பார்த்துட்டோம்னா 12 3 6 எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 12 தான் கிடைக்கும். ஸோ 3 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்தா 12 தான் கிடைக்கும். இப்போ சால்வ் பண்ணிடலாமா? இப்போ 12 நம்ம 1ஆல மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்குமா? அடுத்து பி பிளஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 கிடைக்கும்னு பார்த்தலாமா? ஸோ இங்க பியோட வேலை தான் கால்குலேட் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 3 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது 12 கிடைக்குமா? அவ்வளவுதான். சரி, இப்ப ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணலாமா? ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம டோட்டல் ஒர்க் தான் கால்குலேட் பண்றோம், அதனால நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டோம்னா 5/12 கிடைக்குமா? ஓகே, இப்ப நமக்கு டோட்டல் ஒர்க் பார்த்துட்டோம்னா அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார்த்துட்டோம்னா 5/12 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம பியோட வேலை எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். பார்த்துட்டோம்னா பியோட வேலை கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் ஒர்க் கூட ஏ அண்ட் சியோட வேலையை மைனஸ் பண்ணிட்டோம்னா போதுமா? ஸோ நமக்கு ஏ அண்ட் சி பார்த்துட்டோம்னா 6 நாட்கள் கொடுத்துருக்காங்களா? அப்ப 6 நாட்கள்னா 12க்கும் 6க்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு 12 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 5/12 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்துட்டோம்னா 2/12 கிடைக்குமா? ஏன்னா நம்ம 6 2ஆல மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும். இதை நீங்க இப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஓகே, இப்ப டிவைட் பண்ணிடலாமா? 2ஆல 5 மைனஸ் பண்ணா 3 கிடைக்கும். 3ஆல 12 டிவைட் பண்ணா 4 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 4 மணி நேரம். மறுபடியும் இந்த சம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அவர்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம தெளிவா பார்த்துக்கிட்டா போதும். ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா பியோட அவர்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். சரி, இப்ப பார்த்துட்டோம்னா 12 3 6க்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு 12 தானே கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா நமக்கு 12 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப 12 நம்ம 1ஆல மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்குமா? அடுத்து
3 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ 2 பிளஸ் பண்ணும்போது 5 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல டிவைட் பண்ணா உங்களுக்கு பாயிண்ட்ல போயிடும். நீங்க அந்த இடத்துல டிவைட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்ப நமக்கு 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு பார்த்துட்டோம்னா 5/12. இப்ப நம்ம ஏ அண்ட் சியை மட்டும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு பி தனியா எத்தனை நாட்கள்ல வேலை செய்வாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்ப பிக்கான வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? நமக்கு டோட்டல் ஒர்க் பார்த்துட்டோம்னா 5/12. அடுத்து பி பார்த்துட்டோம்னா கால்குலேட் பண்றதுக்கு ஏ அண்ட் சியை மைனஸ் பண்ணணுமா? ஸோ ஏ அண்ட் சி பார்த்துட்டோம்னா 1/6. சரி இப்ப ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 12 கிடைக்குமா? இப்ப 12 நம்ம 1ஆல மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மேல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாமா? அடுத்து 6 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 கிடைக்கும். ஓகேவா? சரி இப்ப மைனஸ் பண்ணா 3 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 12 அப்படியே எடுத்துக்கலாம். 3ஆல 12 டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். அவ்வளவுதான். சோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 4 மணி நேரம். ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். ஏன்னா கான்செப்ட் மட்டும் ஒவ்வொரு சம்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி எல்லாம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா ஒரு வேலையை 35 நாட்கள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவே பி பார்த்துட்டோம்னா ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு பர்சன்டேஜ்ல கொடுத்தாங்கன்னா எப்பவுமே நம்ம 100%க்குலாம் கால்குலேட் பண்ணுவோம். பி பார்த்துட்டோம்னா ஏவை விட 40% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி பார்த்துட்டோம்னா 140% திறன் வாய்ந்தவர். அப்ப ஏ பார்த்துட்டோம்னா 100% திறன் வாய்ந்தவர். ஓகேவா? ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஜஸ்ட் 20ஆல அடிச்சா 5 டைம் கிடைக்கும். அதே போல 140 20ஆல அடிச்சா 7 டைம் கிடைக்குமா? சரி இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 5 7 கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம அந்த நாட்கள் கூட மல்டிபிள் பண்ணிட்டா போதும். சோ நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா நமக்கு 5 கிடைச்சிருக்கு. அடுத்த 35 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்த பி பார்த்துட்டோம்னா நமக்கு 7 கிடைச்சிருக்கு. எவ்வளவு நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்ப டிவைட் பண்ணலாமா? 7ஆல 35 டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். 5ஆல 5 மல்டிபிள் பண்ணா 25 கிடைக்குமா? அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 25 டேஸ். ஸோ இதுக்கு நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி நீங்க கஷ்டப்பட வேண்டாம். ஜஸ்ட் இந்த வேல்யூவை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனலா டிவைட் பண்ணிட்டா போதும். ஓகே, அடுத்த சம். ஸோ ஒரு சம் மட்டும் நம்ம சால்வ் பண்ண போறதில்லை. இதுல இருக்கக்கூடிய 3 சம் பக்கம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அடுத்த சம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே 100%க்கு தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இதுல நமக்கு பி பார்த்துட்டோம்னா ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ பார்த்துட்டோம்னா 100% இருந்தா பி பார்த்துட்டோம்னா 150% இருப்பாரு. ஓகேவா? ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 50ஆல 100 அடிச்சா 2 டைம் கிடைக்குமா? 150 100ஆல 50ஆல அடிச்சா 3 டைம் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப கால்குலேட் பண்ணிடலாமா? இப்ப ஏ பார்த்துட்டோம்னா 2 கிடைச்சிருக்கு. ஏ 24 நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சிருவாரு. அடுத்து பி பார்த்துட்டோம்னா 3 கிடைச்சிருக்கு. அவர் எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு கால்குலேட் பண்ணணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்ப 3ஆல 24 அடிச்சா 8 டைம் கிடைக்குமா? 2ஆல 8 மல்டிபிள் பண்ணா 16 கிடைக்கும். அவ்வளவுதான். சோ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 16 நாட்கள். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் அதே வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க.
இப்ப நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா 100% இருந்தா பி பார்த்துட்டோம்னா ஏவை விட 60% திறமையானவர் சொல்லியிருக்காங்க. அப்ப 160%. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஜஸ்ட் 70ஆல அடிச்சா 5 டைம் கிடைக்கும். அதே போல 160 70ஆல அடிச்சா 8 டைம் கிடைக்கும். இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால அப்படியே மல்டிபிள் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா ஏ 5 கிடைச்சிருக்கு. அவர் 12 நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாரு. அடுத்து பி பார்த்துட்டோம்னா 8 கிடைச்சிருக்கு. அவர் எத்தனை நாட்கள்ல முடிப்பாருன்னு தான் கேள்வி. அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்ப பார்த்துட்டோம்னா டிவைட் பண்ணிடலாமா? ஸோ 2ஆல டிவைட் பண்ணா 4 கிடைக்கும். 12 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா 6 கிடைக்கும். அடுத்து 4 2ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 6 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3 கிடைக்குமா? இப்போ 5 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 15 கிடைக்கும். அடுத்து டிவைட்ல நமக்கு 2 இருக்கு. ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ பார்த்துட்டோம்னா 2 நம்ம 7ஆல மல்டிபிள் பண்ணா 14 கிடைக்கும். பேலன்ஸ் 1 இருக்கு. அவ்வளவுதான். ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 7 1/2 நாட்கள். ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பர். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதம் இருந்த வேலையினை 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை கணக்கிடுக சொல்லியிருக்காங்க. அதாவது 80%க்கான வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா 45 நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 15 நாட்கள் மட்டும்தான் அவர் வேலை செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 45 நாள் செய்ய வேண்டிய வேலையை அவர் 15 நாட்கள் மட்டும்தான் செஞ்சிருக்காரு. அதை பார்த்துட்டோம்னா 3ல 1 பங்கு வேலையை அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதுவே பி பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? மீதம் இருந்த வேலையை 24 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ மீதி நமக்கு எத்தனை வேலை இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 3ல 1 பங்கு வேலையை ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்ப பேலன்ஸ் 2 பங்கு வேலை இருக்கா? அப்ப 2/3ஆல நம்ம இதை மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான். சோ 2ஆல 24 டிவைட் பண்ணா 12 கிடைக்குமா? 12ஆல 3 மல்டிபிள் பண்ணா 36 கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா 45 நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. பி பார்த்துட்டோம்னா 36 நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. இப்ப 45 36க்கு எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 45 36. சோ 5 இருக்கு 6 இருக்கு பார்த்துட்டோம். அப்ராக்சிமேட்டா 180. சோ நமக்கு எல்சிஎம் கால்குலேட் பண்ணா 180 கிடைக்கும். ஓகே, இப்ப சால்வ் பண்ணிடலாமா? 45 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 180 கிடைக்கும்னு பார்க்கலாமா? 45 2ஆல மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும். அப்ப 4ஆல மல்டிபிள் பண்ணா 180 கிடைக்கும். அடுத்து 36 நம்ம பார்த்துட்டோம்னா 5 15, அடுத்து 5 30. அப்ப 5 டைம். ஓகேவா? சோ இப்ப ரெண்டும் பிளஸ் பண்ணும்போது நமக்கு 9/180 கிடைக்குமா? இப்போ 9ஆல 9 டிவைட் பண்ணா 1 டைம் கிடைக்கும். 180னா 20 டைமா? அவ்வளவுதான். சோ பார்த்துட்டோம்னா 1/20 கிடைச்சிருக்கு. அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சா நமக்கு 1/20 கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம 100% தான் எப்பவுமே கால்குலேட் பண்ணுவோமா? சோ இதுல நமக்கு 80% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால 80/100 இன்டூ அவங்க செஞ்ச டோட்டல் ஒர்க் பார்த்துட்டோம்னா 1/20, அதாவது ஒரு நாள் வேலை. சரி, இப்ப டிவைட் பண்ணிட்டா போதும். டிவைட் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்து இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். இப்ப 8 இருக்கு, அடுத்து 2 இருக்கு. 2 மல்டிபிள் பண்ணா 16 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்க 20ன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா 9ஆல் 180 அடிச்சா 20 நாட்கள் தான் கிடைக்கும். நீங்க 1/20 எழுதுனா கன்ஃபியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க டைரக்டா 20 டேஸ்ன்னு எழுதிக்கோங்க போதும். இப்ப 80 100 80% கேட்டிருக்காங்க. அதனால 80ஆல நம்ம 100 டிவைட் பண்ணிட்டு அடுத்து 20ஆல மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா சோ இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம்.
8 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 16 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ அப்ப அந்த 16 நாட்கள்ல நம்ம 80% வேலையை அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்த சம். ஒரு வேலையை ஏ 8 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை முடிக்க பி 12 நாட்கள் ஆகும். அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து 200 ஒருங்கிணைந்த ஊதியமாக பெற்றால் அதில் பிக்கான ஊதியம் கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஏ அண்ட் பி ஒரு வேலை செய்யறாங்க. அதுல பார்த்துட்டோம்னா அவங்க 200 ரூபாய் சம்பளத்துக்கு 2 பேர் வேலை செய்யறாங்க. சோ அவங்களுக்கு அதுல பிக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஜஸ்ட் எல்சிஎம் கால்குலேட் பண்ணிட்டு அதை நீங்க ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணி 200 டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ பார்த்துட்டோன்னா ஏ பார்த்துட்டோன்னா 8 நாட்கள் சொல்லியிருக்காங்க, அதனால 1/8ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பி பார்த்துட்டோம்னா 12 நாட்கள் சொல்லியிருக்காங்க, அதனால 1/12ன்னு எழுதிக்கலாம். ஸோ 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தா 24 கிடைக்குமா? ஸோ இப்போ 8 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்குன்னு பார்க்கலாமா? பார்த்துட்டோம்னா 3 டைம். அடுத்து 12 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ண 24 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ இப்போ 200 நம்ம 5ஆல டிவைட் பண்ணணும். 5ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 40 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ இப்போ ஒரு பங்கு வேலை ஒரு பங்குக்கான அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா 3 பங்கு, பி பார்த்துட்டோம்னா 2 பங்கு. இப்ப மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ ஏ பார்த்துட்டோம்னா 3 பங்கு, அப்ப 3ஆல 40 மல்டிபிள் பண்ணா 120 கிடைக்கும். பி பார்த்துட்டோம்னா நமக்கு 2 பங்கா, அப்ப 2ஆல 40 மல்டிபிள் பண்ணா 80 கிடைக்குமா? அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 80, ஆப்ஷன் பி. ஏன்னா நமக்கு பிக்கான ஊதியம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப பிக்கான வேல்யூ பார்த்துட்டோம்னா 80 மட்டும்தான், ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஒரு வேலையை 10 நாட்களிலும் ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார்னு கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். ஜஸ்ட் எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா? ஏ பார்த்துட்டோம்னா 10 நாட்கள், பி பார்த்துட்டோம்னா 15 நாட்கள். 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா 30 கிடைக்குமா? ஓகே, இப்ப 10 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 15 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்குமா? அவ்வளவுதான். சரி, இப்ப பார்த்துட்டோம்னா 5ஆல இந்த 1500 டிவைட் பண்ணணும். ஸோ 2 பேருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு டோட்டல் பங்கால நம்ம 1500 டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 1500 நம்ம 5ஆல டிவைட் பண்ணும்போது 300 கிடைக்குமா? இப்ப நமக்கு ஒரு பங்குக்கான வேல்யூ 300 கிடைச்சிருச்சு. இப்ப ஏ பிளஸ் பிக்கு பார்த்துடலாமா? ஏ பார்த்துட்டோம்னா 3 பங்கு, பி பார்த்துட்டோம்னா 2 பங்கு. ஜஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கும், அடுத்து மல்டிபிள் பண்றோம், அவ்வளவுதான். சரி, இப்ப 300ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஏ பார்த்துட்டோம்னா 900 கிடைக்கும், பி பார்த்துட்டோம்னா 600 கிடைக்குமா? அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா 900 அடுத்து 600, ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பெரும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இப்ப 600 அவங்களுக்கு சேலரி கிடைக்குது, அவங்களுக்கு தனித்தனியா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்கணும். ஓகே, எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா? 20 30க்கு எல்சிஎம் எடுத்தா 60 கிடைக்குமா? ஓகே, 20 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 3 தடவையா. அடுத்து 30 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும். ஓகேவா? இப்ப நமக்கு ஏக்கான ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்து பிக்கான ரேஷியோ எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. பார்த்துட்டோம்னா டோட்டலா 5. அப்ப 600 5ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு பங்குக்கான வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடுமா? ஸோ 5ஆல டிவைட் பண்ணா 120 கிடைக்கும். இப்ப ஏ பார்த்துட்டோம்னா 3 பங்கு, அடுத்து பி பார்த்துட்டோம்னா 2 பங்கா. ஸோ 120 நம்ம 3ஆல டிவைட் பண்ணணும், அடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 360 கிடைக்கும், அடுத்து 2ஆல டிவைட் பண்ணா 740.
அவ்வளவுதான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவர்கள் ஒவ்வொருவரும் பெரும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ பார்த்துட்டோம்னா 360, பி பார்த்துட்டோம்னா 240. ஓகேவா? ஓகே, அடுத்த சம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை டேஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. அதாவது ஏக்கான அமௌண்ட் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா? ஏ பார்த்துட்டோம்னா 10 நாள், பி பார்த்துட்டோம்னா 15 நாள். சோ எல்சிஎம் எடுத்தா நமக்கு 10க்கும் 15க்கும் 30 கிடைக்குமா? சோ ஏ பார்த்துட்டோம்னா 10 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்கும், 15னா 2ஆல மல்டிபிள் பண்ணா 30 கிடைக்கும். இப்ப நமக்கு அவங்களுக்கு எத்தனை பங்கு கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம 2 லட்சத்தை 5ஆல டிவைட் பண்ணணுமா? ஏன்னா டோட்டல் பங்கால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு பங்குக்கான வேல்யூ எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். சோ 5ஆல டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5×70, அப்ப 40,000 கிடைக்குமா? சோ ஒரு பங்கு 40,000 கிடைச்சிருக்கு. ஏக்கு பார்த்துட்டோம்னா 3 பங்கு கொடுக்கணும், பிக்கு பார்த்துட்டோம்னா 2 பங்கு கொடுக்கணுமா? ஓகே, இப்ப 40,000த்தை 3ஆல மல்டிபிள் பண்ணா 1,20,000 கிடைக்குமா? அடுத்து 40,000த்தை 2ஆல மல்டிபிள் பண்ணா 80,000 கிடைக்கும். நமக்கு பார்த்துட்டோம்னா சம்ல ஏக்கான அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஏக்கான அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 1,20,000, ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். XY மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். XY மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3,100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கு கொடுத்த எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். இப்ப 3 பேருக்கு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? சோ எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா எக்ஸ் நமக்கு 4 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒய் பார்த்துட்டோம்னா 6 நாட்கள். அடுத்து இசட் பார்த்துட்டோம்னா நமக்கு 10 நாட்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 10ங்கிறது நமக்கு 60 தான் கிடைக்கும். சோ 4, 6, 10க்கு எல்சிஎம் எடுத்தா 60 கிடைக்கும். 4 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 15 டைம் மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும். அடுத்து சோ 6 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும்னா 10 டைம். அடுத்து 10 நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப நமக்கு அந்த பங்குகள் எத்தனைன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 15, அடுத்து 25, அடுத்து 31. சோ நமக்கு சம்பளம் பார்த்துட்டோம்னா 3,100 சொல்லியிருக்காங்க. அப்போ 3,100 நம்ம 31ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? இந்த 31க்கு 31 கேன்சல் பண்ணிடலாம், அதாவது 1 டைம். அடுத்து 2 0 இருக்கு, அவ்வளவுதான். சோ 100 கிடைக்குமா? இப்ப நமக்கு எக்ஸ் பார்த்துட்டோம்னா 15 பங்கு கொடுக்கணும். அப்ப 100ஆல மல்டிபிள் பண்ணா 1,500 கிடைக்குமா? அடுத்து ஒய் பார்த்துட்டோம்னா நமக்கு 10 பங்குகள் கொடுக்கணும். அப்ப 10ஆல 100 மல்டிபிள் பண்ணா 1000 கிடைக்குமா? அடுத்து இசட் பார்த்துட்டோம்னா 6 பங்குகள் கொடுக்கணும். அப்ப 6ஆல 100 மல்டிபிள் பண்ணா 600 கிடைக்குமா? சோ அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 1,500, அடுத்து 1000, அடுத்து 600 பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம். XY மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 31,000 வழங்கப்படும் எனில் XY மற்றும் Z தனித்தனியே பெரும் பங்குகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் தான். ஆனா என்னன்னா அந்த இடத்துல 3,100 கொடுத்திருந்தாங்க, இந்த இடத்துல 31,000 கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். சோ நமக்கு நாட்கள் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம 31 நாட்கள் தான், அதாவது டோட்டல் பங்குகள் பார்த்துட்டோம்னா 31 தான் கிடைக்கும். அடுத்து அவங்களுக்கான ரேஷியோ பார்த்துட்டோம்னா
15 அடுத்து 10 அடுத்து 6. ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் நீங்களே கால்குலேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நமக்கு 15 பங்குகள் எக்ஸுக்கு பார்த்துட்டோம்னா 15 பங்குகள், ஒய்க்கு பார்த்துட்டோம்னா 10 பங்குகள், இசட்டுக்கு பார்த்துட்டோம்னா 6 பங்குகள் தான். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல 31,000 இருக்கு. அப்போ நமக்கு பார்த்துட்டோம்னா 1000 கிடைக்கும். ஏன்னா 31ஆல 31,000 டிவைட் பண்ணா நமக்கு 1000 கிடைக்கும். ஸோ அப்போ 1000ஆல இந்த வேல்யூஸை மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணா அதே சம் தான். என்ன இந்த இடத்துல சம்பளம் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல 3100 கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல 31,000 கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ 15ஆல 1000 மல்டிபிள் பண்ணா 15,000 கிடைக்கும். 10ஆல மல்டிபிள் பண்ணா 10,000 கிடைக்கும். 6ஆல மல்டிபிள் பண்ணா 6,000 கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம் 15,000, அடுத்து 10,000, அடுத்து 6,000. ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். P என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் Q என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பர். P மற்றும் Q ஆகியோர் அதே வேலையை ரூபாய் 4,800க்கு ஒப்புக்கொண்டனர். R என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் ஆரின் பங்கு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப பார்த்துட்டோம் நமக்கு ஆரோட பங்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதில் பார்த்துட்டோம்னா 3 பேருக்கு எவ்வளவுன்னு பார்த்துருந்தோம். அடுத்து ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 3 நாட்கள் மட்டும் வேலை செஞ்சிருக்காரு, அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பி பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 6 நாட்கள் சொல்லியிருக்காங்களா, அதனால 1/6 எழுதிக்கலாமா. அடுத்து Q என்பவர் பார்த்துட்டோம்னா 8 நாட்கள் சொல்லியிருக்காங்க, அதனால 1/8 எழுதிக்கலாமா. ஓகே, இப்ப நம்ம 6க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தா நமக்கு 24 கிடைக்குமா. இப்ப நம்ம 6 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 4 டைம் மல்டிபிள் பண்ணணுமா. அடுத்து 8 நம்ம 3 டைம் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பிளஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா என்ன இருக்கு இந்த சம்ல, 8 நாட்கள் முடிப்ப PQ இந்த வேலையை 4,800க்கு ஒப்புக்கொண்டனர். R என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்கள் முடித்தன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கால்குலேட் பண்ணலாமா. ஸோ பார்த்துட்டோம்னா ஸோ ரெண்டுமே பிளஸ் பண்ணா நமக்கு 7 கிடைக்கும். 7/24 கிடைக்குமா. ஸோ இந்த இடத்துல நம்ம Qங்கிறத ஆறுங்கிறத கால்குலேட் பண்ணாமே சால்வ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம டோட்டல் ஒர்க்கை கால்குலேட் பண்ணிட்டு அடுத்து P அண்ட் Qவோட வேலையை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுமா. ஸோ பார்த்துட்டோம்னா நமக்கு P பார்த்துட்டோம்னா 6 நாட்கள் சொல்லியிருக்காங்க, அதனால 1/6ன்னு எடுத்துக்கலாம். Q பார்த்துட்டோம்னா 8 நாட்கள், அதாவது 1/8ன்னு எழுதிக்கலாம். அடுத்து R பார்த்துட்டோம்னா 3 நாட்கள், அதனால 1/3ன்னு எழுதிக்கலாமா. இப்போ 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா 24 கிடைக்குமா. ஏன்னா 3, 6, 8க்கு எல்சிஎம் எடுத்தா 24 கிடைக்கும். ஓகேவா. இப்ப நம்ம 6 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்குன்னு பார்த்துட்டோம்னா 4 தடவையா. அடுத்து 8 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்கும். ஓகேவா. அடுத்து இப்ப நமக்கு சம்பளம் பார்த்துட்டோம்னா ஆரோட பங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம 3 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்குன்னு பார்த்துட்டோம்னா 8 தடவையா. ஸோ 8 தடவை பண்ணா 24 கிடைக்கும். இதை நம்ம தனியாவே வச்சுக்கலாம். ஓகே, இப்ப பார்த்துட்டோம்னா இந்த வேல்யூ ஒண்ணுமே இல்லை. இப்ப நமக்கு A அண்ட் B பார்த்துட்டோம்னா, அதாவது P அண்ட் Q பார்த்துட்டோம்னா 7/24 கிடைச்சிருக்கு. அடுத்து R சேர்ந்துதான் 8/24 நாட்கள், அதாவது 8 நாள்ல முடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்ப ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 1 மட்டும் தானே. அப்ப Rக்கு கொடுக்க வேண்டிய பங்கு பார்த்துட்டோம்னா 1 பங்கு மட்டும்தான்.
ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சம் சால்வ் பண்ண மாதிரியே தான் இந்த இடத்துல நம்ம கியூ மட்டும் எவ்வளோன்னு பார்க்கும். ஏன்னா நமக்கு டோட்டல் ஒர்க் பார்த்துட்டோம்னா 8 நாட்களாம். இதுல நமக்கு அதாவது பி அண்ட் கியூ பார்த்துட்டோம்னா 7 நாட்கள். அது கூட 8 மைனஸ் பண்ணும்போது 1 டே மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு பார்த்துட்டோம்னா ஒரு பங்கு மட்டும்தான். ஓகேவா? இப்ப நம்ம 4800 8ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 8 40 6 8 48 கிடைக்கும். அப்ப 6 டைம், அப்ப அடுத்து 2 0 இருக்கு, அப்ப 600 கிடைக்கும். ஸோ ஒரு பங்கு நமக்கு 600 கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு 6ஓட பங்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப 6 பார்த்துட்டோம்னா 1/24. ஸோ அப்ப 6 பார்த்துட்டோம்னா ஒரு பங்கு வேல்யூ மட்டும்தான். அப்போ 1ஆல 600 மல்டிபிள் பண்ணா 600 தான் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ பார்த்துட்டோம்னா 600 ஆப்ஷன் டி. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். ஏன்னா இந்த இடத்துல பி அண்ட் கியூவோட வேல்யூ கூட நம்ம ஆரோட வேல்யூ மைனஸ் பண்ணும்போது அவங்களோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஆருக்கான வேல்யூ மட்டும் நம்ம அவங்களுக்கான பங்கு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தா போதும். ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 600. ஓகே, அடுத்த சம். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் ரூபாய் 1700க்கு செய்து முடிக்க எண்ணினர். அவ்வேலையை ஏ மட்டும் தனியே 8 நாட்களிலும் பி மட்டும் 6 நாட்களிலும் செய்து முடிப்பார். தற்போது அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவர் இணைந்து 3 நாட்களில் செய்து முடித்தனர் எனில் சி என்பவருக்கு கிடைக்கும் கூலி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்மாவே தான். ஓகே, சால்வ் பண்ணலாமா? நமக்கு ஏ பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஏ மட்டும் தனியா 8 நாட்கள்ல முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால 1/8 எழுதிக்கலாமா? அடுத்து பி மட்டும் தனியா 6 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அதனால 1/6 எழுதிக்கலாமா? அடுத்து சி பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஏ மற்றும் பி சி என்பவர் இணைந்து 3 நாட்கள் செய்து முடித்தன சொல்லியிருக்காங்க. அப்ப பார்த்துட்டோம்னா சிக்கு ஒரு 3 நாட்கள், அதாவது 1/3 எழுதிக்கலாமா? இப்ப நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 8 6 3க்கு எல்சிஎம் எடுத்தா 74 கிடைக்குமா? சரி, இப்ப நமக்கு எல்சிஎம் 74 கிடைச்சிருக்கு. 8 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ண 74 கிடைக்கும். அடுத்த 6 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ண 74 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 3 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ண 74 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ இப்ப பாருங்க, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 1/24 மட்டும் தானே. அவ்வளவுதான். இப்ப நமக்கு சிக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் தான் பார்க்கணும். அப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா 1200 8ஆல டிவைட் பண்ணிட்டு அடுத்து 1ஆல மல்டிபிள் பண்ணும்போது சிக்கான வேல்யூ எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். சோ மல்டிபிள் பண்ணலாமா? இல்ல உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கால்குலேட் பண்ண சொன்னாலும் ஓகே தான். ஜஸ்ட் 3 நீங்க ஏக்கு கால்குலேட் பண்ணுங்க, 4 பிக்கு கால்குலேட் பண்ணுங்க, 1 சிக்கு கால்குலேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ ஏக்கு பார்த்துட்டோம்னா 3 பங்கா. இப்ப நமக்கு டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துட்டோம்னா 1200 8ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா பார்த்துட்டோம்னா 3 4 7 கிடைக்கும். அடுத்து சி பார்த்துட்டோம்னா ஒரு பங்கா. அப்ப டோட்டலா 8 பங்கு ஆச்சு. அப்ப 8ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு பங்குக்கான வேல்யூ எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? சோ 1200 8ஆல டிவைட் பண்ணா 150 கிடைக்குமா? சோ இப்ப ஏக்கு 3 பங்கு கொடுக்கணும், அதனால 150 3ஆல மல்டிபிள் பண்றோம். பிக்கு பார்த்துட்டோம்னா 4 பங்கு கொடுக்கணும், அதனால 150 4ஆல மல்டிபிள் பண்ணணும். சிக்கு பார்த்துட்டோம்னா ஒரு பங்கு கொடுக்கணும், அதனால 150 1ஆல மல்டிபிள் பண்ணணும். சோ 3ஆல 150 மல்டிபிள் பண்ண 450. அடுத்து 4ஆல பண்ணா 600 கிடைக்கும். அடுத்து 1ஆல 150 மல்டிபிள் பண்ணா 150 தான் கிடைக்கும். நமக்கு சிக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சிக்கு கொடுக்க வேண்டிய பங்கு பார்த்துட்டோம்னா 150, ஆப்ஷன் ஏ. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்மாரியே தான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம 3 பேர்த்துக்கும் எவ்வளவு கொடுக்கணும்னு சால்வ் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ நமக்கு சம்பள பார்த்துட்டோம்னா சிக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப சிக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 150, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ. ஓகே, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 28 சம் நம்ம இந்த வீடியோல சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோல அடுத்து இருக்கக்கூடிய சம்ஸை டீட்டெயிலா சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் வீடியோஸை மட்டும் நீங்க பார்க்காம ஒவ்வொரு சம்ஸும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோல அடுத்த சம்ஸ் பார்க்கலாம்.